வனம் அமைப்பு இந்த ஆண்டினுடைய இந்த பூமி தாய்க்கு பணி செய்யும் விதமாக பயோசார் என்கின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை ஹைதராபாத்தில் உள்ள ராமச்சந்திரா மிஷன் ஹார்ட்ஃபுல்னஸ் என்கின்ற அமைப்பிலே இந்த வனம் அமைப்பினர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சென்று அந்த தொழில்நுட்பத்தை கற்று வந்தோம். அந்த தொழில்நுட்பம் இன்று செயலுக்கு வந்து முதல் விற்பனையை அதே ராமச்சந்திரா மிஷனுக்கு இன்று குருமகா சன்னிதானங்கள் முன்னிலையிலே அது நாங்கள் விற்பனை செய்ததை மிகவும் ஒரு தவத்திற்கு கிடைத்த பலனாக நாங்கள் எண்ணி மகிழ்கிறோம். பூமி தாய் உயிர்த்தன்மையை இழந்து வருகிறார். ஈசா அமைப்பு அதை உணர்ந்து மண் காப்போம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று உலகத் தலைவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். கடைசியாக நமது பாரத பிரதமரிடம் சந்தித்து அந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். அந்த வேண்டுகோளின் விருப்பத்தின்படி ஹைதராபாத்தில் உள்ள ராமச்சந்திரா மிஷன் என்கின்ற ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்பு அதை சிறமேற்கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பிரபலப்படுத்தினார்கள். உலகத்தில் உள்ள அனைத்து விஞ்ஞானிகளையும் அழைத்து, தலைவர்களையெல்லாம் அழைத்து, அரசியல்வாதிகள் எல்லாம் அழைத்து ஒரு வேர்ல்டு காங்கிரஸ் என்கின்ற ஒரு மாநாட்டிற்கு தாதிஜி அவர்கள் இந்த பயோசாரை துணை ஜனாதிபதி முன்பு மரம் நட்டு துவக்கினார்கள். நாங்கள் எல்லாம் அதை கண்ணுற்றோம். எங்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று தாஜி அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே நாங்கள் இங்கு வந்து அனைத்து சைசிங் உரிமையாளர்களையும், அனைத்து ரைஸ் மில் உரிமையாளர்களையும், அனைத்து டையிங் ஃபேக்டரி உரிமையாளர்களை எல்லாம் வரவழைத்து இந்தியாவிலேயே திருப்பூர் மாவட்டத்தில் தான் இந்த பயோசார் செய்வதற்கான கால சூழ்நிலைகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிவுறுத்தி அதன் முதல் துவக்கமாக 1000 டன் பயோசாரை இன்று நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிறோம். இந்திய அளவில் அதிக உற்பத்தி திறன் கொண்ட நிறுவனமாக இது அமைந்திருக்கிறது. 1000 டன் என்பது எளிதான காரியம் அல்ல. இது 1000 ஏக்கரை வளப்படுத்தும். இது மாதம் ஒன்றுக்கு 1000 டன் உற்பத்தி இலக்கை நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1000 டன் பயோசாரை உற்பத்தி செய்வதற்கான உள்கட்டமைப்புகளை, அதற்குரிய டீம் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதற்குரிய டெலிவரிக்கான சாதனங்கள், இப்படி எல்லாமே நாங்கள் அதை 100% ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டோம். இது ஒரு வனம் அமைப்பு செய்த ஒரு சாதனையின் மைல்கல். ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம் என்றால், மண் தனது உயிர்த்தன்மையை இழந்து கொண்டே வருகிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு மண்ணினுடைய உயிர்த்தன்மை ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் என்று சொல்வார்கள். அந்த ஃபெர்டிலிட்டி கண்டிஷன் 5% இருந்தது. இன்று 0.5% ஆகிவிட்டது. இது இன்னும் அந்த 0 நிலைக்கு போய்விட்டால் மண்ணில் நீங்கள் எதை போட்டாலும் விளையாது. ஆகவே மண்ணினுடைய உயிர்த்தன்மையை அதிகப்படுத்துவதற்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பயோசார். இதனுடைய பணி என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், முதலில் பயிரினுடைய விளைச்சலை 30%லிருந்து 40% உயர்த்தி இருக்கிறது. அதை நாங்கள் இங்கே கள ஆய்வு செய்து மேற்கொண்டோம். அதற்குரிய ஆவணங்களும் இருக்கிறது. இரண்டாவதாக, தண்ணீருடைய தேவை 30லிருந்து 40% குறைக்கிறது. பயிரினுடைய வளர்ச்சியை, நோய் தாக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. இப்படி விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு பயோசார். இது சலுகை விலையிலே நாங்கள் இங்கே கொடுக்கிறோம். இது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பூமி தாய்க்கு நாம் செய்யும் வழிபாடாக, வேள்வியாக இதை நாங்கள் செய்து வருகிறோம். நன்றி.